நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. மருத்துவக் கல்லூரி சேர்க்கைக்கு இடைத்தரகர்களை நம்பி ஏமாற வேண்டாம் என காவல்துறை எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. அது குறித்த ஒரு அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். மருத்துவ படிப்பிற்கு இடம்பெற்று தருவதாக கூறி இடைத்தரகர்கள் மோசடி என புகார்கள் குவிந்து வரும் நிலையில் மருத்துவக் கல்லூரி சேர்க்கை குறித்து ஏமாற வேண்டாம் என காவல்துறை எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் முரளி. வணக்கம் முரளி, விவரங்கள். வணக்கம். மருத்துவ படிப்பிற்காக மருத்துவ கல்லூரியில் பொதுமக்களை ஏமாற்றி சீட் வாங்கி தருவதாக தினந்தோறும் புகார்கள் குவிந்து வருகிறது. இந்த புகார் தொடர்பாக சென்னை காவல்துறை சுற்றறிக்கை ஒன்றை அனுப்பியிருக்கிறது. மருத்துவ கல்லூரிகளில் சேர்க்கைக்காக நீட் தேர்வில் தேர்ச்சி பெற்ற மாணவர்களின் மதிப்பெண்கள் அடிப்படையில் தான் தரவரிசை பட்டியல்கள் தயாரிக்கப்பட்டு அரசின் அதிகாரப்பூர்வ இணையதளம் மூலமாக தான் இந்த கலந்தாய்வுகள் நடைபெறுகிறது. மேலும் தினந்தோறும் சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் மக்கள் குறைதீர்ப்பு முகாமில் தங்களுடைய பிள்ளைகளுக்கு மருத்துவ படிப்பிற்கான சீட்டு வாங்கி தருவதாக இடைத்தரகர்கள் லட்சக்கணக்கில் பணத்தை மோசடி செய்திருக்கிறார்கள். இந்த மோசடி தொடர்பாக தினந்தோறும் புகார்கள் குவிந்து வருகிறது. குறிப்பாக சென்னை காவல் ஆணையர் தற்பொழுது ஒரு சுற்றறிக்கை அனுப்பியிருக்கிறார். இது போன்ற பொதுமக்கள் மருத்துவ படிப்பிற்காக இடைத்தரகர்கள் யாரேனும் செயல்பட்டால் அவர்களை நம்பி ஏமாற வேண்டாம் எனவும், அதிகாரப்பூர்வமாக கல்லூரிக்கு நேரடியாக சென்று விசாரணை மேற்கொள்ளுமாறும், குறிப்பாக கலந்தாய்வு மூலமாக உங்களுக்கு நேரடியாக குறுஞ்செய்திகள் தங்களுடைய தொலைபேசிக்கே வரும் என அறிவுறுத்தியிருக்கிறார். இது போன்ற இடைத்தரகர்களை நம்பி இனி யாரும் ஏமாற வேண்டாம் எனவும் சென்னை காவல்துறை சார்பாக தற்பொழுது ஒரு செய்திக்குறிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி முரளி. நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு.